களத்தில் பல்வேறு அதிகாரிகளும் இருக்கும் நிலையில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு தொடர்ந்து தான் தொடர்பில் இருப்பதாகவும் அவ்வப்போதைய நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பதிவிட்டுள்ளார். அகமதாபாத் விமான நிலையத்தில் எதிர்பாராத விதமாக நடந்த கோரமான விமான விபத்து தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தனது கவலையை பகிர்ந்திருக்கிறார். அகமதாபாத்தில் நடந்த விபத்து தொடர்பாக தான் கவலையடைவதாகவும் இது இதயத்தை நொறுக்குவதாக இருப்பதாகவும் அவர் விவரித்திருக்கிறார். மேலும் களத்தில் இருக்கும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு தொடர்ந்து தான் தொடர்பில் இருப்பதாகவும் அங்கு நடக்கும் நடவடிக்கைகள் குறித்து அவ்வப்போது கேட்டறிவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். விபத்து நடந்த உடனேயே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனையில் ஈடுபட்டார். முதற்கட்டமாக அவசர ஆலோசனையில் அமித்ஷா ஈடுபட்டார். அடுத்தடுத்த கட்டங்களாக துரிதமாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பன குறித்தான ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மீட்பு பணிகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. தற்போது திரையில் விமானத்தின் நொறுங்கிய பாகங்களை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் வீரர்களையும் அந்த இடமே போர்க்களமாக மாறி காட்சியளிக்கும் அந்த ஒருவித புகைப்படத்தையும் நாம் தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். மீட்பு மற்றும் சிகிச்சைக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ள பிரதமர் நரேந்திர மோடி விபத்து நடந்த உடனேயே உத்தரவு பிறப்பித்திருந்தார். குறிப்பாக அந்த விமானம் நிமிடத்திற்கு 475 அடி வேகத்தில் கீழே விழுந்து விபத்தில் சிக்கியிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் அங்கிருந்து கிடைத்தன. விமான நிலையம் அருகே உள்ள மெஹானி நகர் குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானதில் குடியிருப்பு பகுதி வாசிகளும் படுகாயமடைந்தனர். அந்த சம்பவ இடத்திலிருந்து படுகாயமடைந்தவர்கள் மற்றும் விமானத்தில் பயணம் செய்தவர்கள் என பலரும் தொடர்ந்து மீட்கப்பட்டு அருகில் இருக்கும் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்படும் காட்சியையும் நாம் தற்போது பார்த்தோம். தற்போது அங்கு தீ ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டு அங்கு மீட்பு நடவடிக்கைகளில் தீயணைப்பு வீரர்களும் மீட்பு படையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விமானத்தின் நொறுங்கிய பாகங்களையும் நாம் பார்க்கிறோம். குறிப்பிட்ட இந்த விமானத்தில் விபத்தில் சிக்கிய இந்த விமானத்தில் 7 குழந்தைகள் பயணித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதில் குறிப்பாக 2 பேர் கைக்குழந்தைகள் என்பதும் தெரியவந்திருக்கிறது. தற்போது நாம் திரையில் பார்க்கிறோம். அங்கிருக்கும் கேண்டீனில் விமானம் நொறுங்கி இருக்கிறது, விழுந்து தீப்பற்றி எரிந்திருக்கிறது. எந்த அளவுக்கு அந்த கேண்டீன் சேதமடைந்திருக்கிறது என்பதை அந்த காட்சிகளில் நாம் தற்போது பார்க்கிறோம். புகைப்படமாக அந்த இடமே முற்றிலும் சேதமடைந்திருக்கிறது விமான விபத்து ஏற்பட்டதன் காரணமாக. குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஒரு சில நொடிகளிலேயே விமானம் அருகிலேயே இருக்கும் குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கி விபத்து ஏற்பட்ட நிலையில் தற்போது அங்கிருக்கும் கேண்டீன் ஒன்று இந்த விமான விபத்தால் எந்த அளவுக்கு சேதமடைந்து காணப்படுகிறது என்பதை நாம் தற்போது திரையில் பார்க்கிறோம். இதற்கு முன்னர் நடந்த விமான விபத்துக்களை ஒப்பிடும்போது இது பயங்கரமான பாதிப்புகளை கொண்டுள்ள விமான விபத்தாக அறியப்படுகிறது. மேலும் இதில் 240க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்த நிலையில் அனைவரின் நிலை என்ன என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. தற்போது வரை 133 உடல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. விபத்தில் சிக்கிய விமானத்தில் 7 குழந்தைகள் பயணித்ததாகவும் முக்கியமாக அதில் 2 பேர் கைக்குழந்தைகள் என்ற தகவலும் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. விமானத்தில் 169 இந்தியர்களும் 53 பிரிட்டிஷ்காரர்களும் கனடா நாட்டைச் சேர்ந்த ஒருவரும் 7 போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்தவர்களும் பயணம் செய்திருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 12 வயதுக்குட்பட்ட 14 பேர் இந்த விபத்தில் சிக்கிய விமானத்தில் பயணம் மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.